அதுவே அபத்தம் தானே. ம். அதுவே ஜனநாயக ரீதியில் இல்லைல்ல. ஏன் அப்போ நீங்கள் மோடி எதிர்க்க மாட்டீங்களா? ம். மோடி எதிர்க்கும் வல்லமை உங்களிடம் இல்லையா? இல்லை மோடியை எதிர்க்க விருப்பம் இல்லையா? சரி, இனிமேல் வரக்கூடிய அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையா போட்டிடுவீங்களா? இல்லை வெறும் சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான் இலக்கா? அப்போ உங்களுடைய நோக்கம் வேறு. உங்களுடைய நோக்கம் மோடி எதிர்ப்பல்ல. ஓகே. வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் நோக்கம்னா எப்படி உங்களுடைய நோக்கத்தை நான் விமர்சிக்காமல் இருக்க முடியும்? ம். ஏன் அந்த கேள்விலாம் வருதுல்ல. ஸோ இவருக்கு நிறைய இன்னும் புரிதல் வேண்டும். நீங்கள் தாவேகா தொண்டர்கள் நேற்று பல யூடியூப்ஸில் பார்த்தேன், பல சேனல்களில் பார்த்தேன். ம். அங்கே பூத் கமிட்டி கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. செலக்ட் பண்ணி போனவங்ககிட்டே போய் பேட்டி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க? பூத் கமிட்டி கூட்டம்னா என்னன்னா உங்களுக்கு தெரியல. இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ பூத் கமிட்டி கூட்டம்னா என்னன்னே தெரியாத அண்ணாவோடு சென்றவர்கள் அப்படி இல்லை. அண்ணாவும் கலைஞரும் அப்படி இல்லை. 14 வயதில் எழுத தொடங்கினார் அண்ணா. கலைஞர் ம். தன்னுடைய 14 வயதில் அவர் வந்து கையெழுத்து பிரதி நடத்தினார் கலைஞர். அவங்க வேற. நீங்கள் வந்து அவர்கள் தங்களுடைய திரைப்படங்களில் கூட சமூக நீதி அரசியலை பேசினார்கள். ம். அதனால் அந்த புரிதலாம் வேண்டும் அவர்களுக்கு.